ஹலோ, வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அவல் வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். வெள்ளை அவல், சம்பா அவல், யாது அவல் வேணும்னாலும் எடுக்கலாம். இது வந்து ஒரு கப் 3 கப்பு அவல். இதுக்கு வந்து 2 கப்பு அந்த அவல் அலைக்கி அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை. இந்த கப்பில் தான் நான் வந்து அளந்தேன். அவல் 3 கப் அவல், அதுக்கு 2 கப்பு சர்க்கரை. அதை இதில் போட்டு உருக்கி எடுத்துடலாம். அல்வாய்க்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். 1 கப்பு தண்ணி விட்டு உருக்கி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து இந்த அவலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு வறுத்தெடுத்துடலாம். தீ வந்து சிம்மில் வச்சு வறுத்தெடுத்தா போதும். இப்போ வந்து அவல் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்படி ஒடிச்சா ஒடிய மாதிரி வறுத்தெடுத்துடலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆயாச்சு. அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அவலை ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பவுடர் மாதிரி பொடிச்சு எடுக்கணும். இதுக்கு கூட ஒரு 3 ஏலக்காயும் கூட சேர்த்து பொடிக்கிறேன். அவலை நல்லா பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 3 கப்பு அவலுக்கு ஒரு தேங்காய், அதில் உள்ள பால், ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்துருக்கேன். இனி இதில் பவுடர் பண்ணி வச்சுருந்த இந்த அவலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த இந்த சர்க்கரையும் இதில் போட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து அவலை கெட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. 3 கப்பு அவலுக்கு ஒரு 5 கப்பு தேங்காய் பால், ஒரு 1.5 கப்பு 2 கப்பு சர்க்கரை பாகு விட்டு நல்லா கலக்கியாச்சு. நல்லா கொதிக்கிறது வர ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய்யை விட்டுடலாம். நெய் இல்லாதவங்க தேங்காய் எண்ணெய் கூட விட்டு இந்த அல்வா பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். அவரில் பண்ணினா வந்து நல்லா கிருத்தி எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் கூட நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அல்வா வந்து சுருண்டு வாரது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து அல்வா வந்து நல்லா சுருண்டு வர தொடங்கியாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் பொடியாக நறுக்குன
முந்திரி பருப்பு, வெள்ளை எள்ளு இவ்வளோத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அல்வா வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர தொடங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் விடணும். இனி நம்ம ரெடி ஆயாச்சு. இதை இனி இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இது ஒரு தடவை குலுக்கி விட்டுடலாம். இனி ஒரு 4 மணி நேரம் செட் ஆக வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு எடுத்து பார்க்கலாம். 4 மணி நேரம் செட் ஆக வச்சுருந்த அவல் அல்வா ரெடி ஆயாச்சு. இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு 4 பக்கத்தையும் எடுத்து விட்டுருவோம். அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ வந்து அல்வா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராகவே இருக்குது. இது வந்து அவலில் பண்ணினால ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சூப்பரான அவல் அல்வா ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.